எக்கா எக்கா யார் நீ? அட நம்ம பூரணி. வாதா வாதா வாதா. ஏன் வெளியே நின்றுட்ட? உள்ள வாத. பேர பசங்களுக்கு அடுத்த வாரம் திருவனந்தபுரத்தில் காது குத்தி வச்சிருக்கேன். அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரிக்கா, உள்ள வா. இல்லத, இன்னும் 2 தெரு போகணும். ஆமா, உன் பையனுக்கு ஏதாவது முடிஞ்சுதா? எங்கதா, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, எதுவும் சரியா அமைய மாட்டுது. வெளியூர்ல இருக்கன்னு உன் பையன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுறாத. அது எப்படி உனக்கு வைக்காம விடுவேன்? என்ன எதிர்த்த வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிட்டா? சனியே, எங்க போவா பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரித, நான் அப்படியே கிளம்புறேன். வாக்கா வாக்கா. ஏண்டா பூராச்சாமி, ஏற்கனவே 2 பசங்களுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சா, நான் போய் ஆளுக்கு 50 ரூபா வருஷ பணம் வச்சுட்டு வந்தேன். இப்போ பசங்களாம் வெளியூர் போயிட்டானுங்களாம். இப்போ பேரனுக்கு காது குத்துன்னு பத்திரிக்கை வச்சிருக்காளே, ஓன் கல்யாணத்துக்கு இவளை எங்கே தேடி பத்திரிக்கை வச்சு வருஷ பணத்தை வாங்குறது? எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து தான் வாழ்வியா? ஏஞ்சிப்ப ஓன்ட்ட போய் சொன்னேன் பாரு. எங்கன்னாச்சும் அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சின்ன கம்பியில் கட்டாதான்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் ஒரு ஜென்மனி எதுக்கு தான் உயிரோட இருக்கியோ? கேட்குறேன்ல, சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா. அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னது? ஆமா சொன்னேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனை பிடிச்சது, காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன். இந்த ஊர்ல நீ. இன்னைக்கு மும்பைக்கு நான் கிளம்புறேன். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு போக 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் மட்டும் ட்ரெயினில் ஒருத்தனை பிடிக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம். ஹே புரசாமி, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? இப்படி ஃபீல் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லாமே போயிருப்பேன். சரி புரசாமி, டைம் ஆகுது, ஊருக்கு கிளம்பணும். நான் வரேன். தை மாசத்துல போய் பேசி அவ மை பூசிட்டாடா. பொம்பளை புள்ள நானே கூலா கிளம்புறேன். ஆம்பளை கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான்.
பெண் என்றாலே பேய் தன்னாலே மனசு இறங்கிடுமே சரியா, ஆண் என்றாலே ஒரு ஜான் கூட எதுவும் இறங்கலையே முறையா, அவ வந்தாலே ஒரு கருந்தேலா உயிரெடுத்தாலே திருப்பி தருவாள. டேய் புராசாமி, என்னடா இங்கே உட்காந்துருக்கா? டேய் என்னடா இங்கே உட்காந்துருக்காம? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அண்ணே, நானும் விழுப்புரத்துக்கு உன் கூட வேலைக்கு வரேண்ணே. வாடா வாடா வா. கஷ்டமா இருக்கு. இதை அனுபவிச்ச உனக்கு இப்படி இருக்கும். பரவாயில்லடா. டேய் தம்பி, மனசு தளர விடாத. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. பாவம், இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம். என்ன சார், கேள்விப்பட்ட அடுத்த வாரம் உங்கள் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாமே? ஆமா. ஏப்பா பாத்தியாப்பா, உன் ஓனர் எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காருன்னு. நீ என்ன வேணாலும் கேளுப்பா, எல்லாம் உனக்கு செய்வார். சொல்லாம கொல்லாம நின்றாதீங்க வேலையை விட்டு. ஒருவேளை உனக்கு ஊருக்கு போகணும்னு தோணுச்சுன்னா முன்கூட்டியே ஓனர்கிட்ட சொல்லிடு. அவர் பக்காவாக லீவ் கொடுப்பார். அவர் செல்ஃபோன் கொடுத்தாரு, இருக்குதா? பத்திரமா வச்சுக்க. நீ தங்க போகிற ரூமில் ஒரு அறவே கார்டு இருக்கான், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? டை கலக்கிட்டு இருக்கேன். இது சாதாரண டை இல்ல, காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. ஃபேனை நிறுத்துறா. எங்க இருந்துதான் வந்து நம்ம கூட சேருவானுங்களா? ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கு. முதல் சவாரியே பூவரசங்குப்ப பெருமாள் கோயில். சரிங்கண்ணா. காலையில டிராவல்ஸ் போய் வண்டி எடுத்துட்டு நம்பர் 6 2வது தெரு பூந்தோட்டம் பாட்டி வீட்டுக்கு சரியா 8 மணிக்கெல்லாம் போயிரு.
சார் சார் வீட்டில் யாரும் இல்லைங்களா? பூவர் சுக்கப்பம் பெருமாள் கோயில் சவாரி சார். சார் யார்டா நீ? எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்த? பூவர் சுக்கப்பம் பெருமாள் கோயில் சவாரி கேட்டது நீங்க தானே? அதை வெளியே இருந்து கேட்க வேண்டியதானே? எவ்வளோ நேரம் காத்தாட்டினா யாருமே வரல தெரியுமா? சரி வெளியே போய் நில்லு. ச்சே, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள ஒருத்த மேல இடிச்சு கீழே விழுந்து. ஐயோ, என்ன சொன்னீங்க? அடுத்த வாரம் எனக்கு நிச்சயதார்த்தம். முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லுவேன். அடுத்த தடவை பார்க்கும்போது உன் மனசு பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம்னு சொல்லுவேன். அதை நம்பி நான் கூட பழகுவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து விழுப்புரத்துக்கு மட்டும் தான் நீனு, கடலூருக்கு ஒருத்தன், பண்டுட்டிக்கு ஒருத்தன், குறிஞ்சிப்பாடிக்கு ஒருத்தன் சொல்லிட்டு நீ போயிடுவேன். கடைசியாக நான் பைத்தியம் போல பைய தூக்கிட்டு ஊர் ஊரா சுற்றிட்டு இருப்பேன். புத்தி இல்லையா உனக்கு? நான் எதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்? வெளியே போடா. உன் காரு வேணா ஒண்ணு வேணாம். போங்க, இனிமே யாரையும் நீ ஏமாற்ற முடியாது. என்னாச்சுப்பா? உன்னுடைய எல்லா விஷயங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்கம்மா. இதுல என்ன இருக்குப்பா? வாழ்நாள் ஃபுல்லா உங்களோட சந்தோஷமா இருக்க போறேன். ஏண்டா, நான் எதுக்காக நம்ம ஊர் விட்டு இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியும்லடா? இன்னைக்கு சவாரி போன இடத்துல முத நாளே ஒரு பொண்ணு என்ன தெரியுமாடா சொல்லிச்சு? சரி விடுடா, யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நான் யார்கிட்டையும் ஏமாறுற போல இல்லைடா. எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? நான் அழகாக பிறந்தது தப்பு. எனக்கு எது நடந்தாலும் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன்? 900 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல, என் மனசு பிடிச்சிருக்கு நீ ஏன் சொல்ல மாட்டேற? அப்படியே சிரிச்சிட்டு இருந்தா இப்படி ஏதாவது பேசு. உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல, அதே மாதிரி என் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயல்ல காத்துட்டு இருப்பேன், வந்து சொல்லு. ஏய், அறிவில்ல? இப்படி மறைச்சேன்னா எப்படா டிவி பார்க்குறது? எட்டப்படா. ஹலோ ஹலோ. என்ன அழுகுறா? அழுதுட்டு அடிப்பானா? சொன்னதானே தெரியும், அழுதுட்டு இருந்தா இப்படி? எங்க ஆயானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எங்க ஆயாவுக்கு 12 பேர பசங்க இருந்து எங்க ஆயா என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி, இப்ப எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. அப்படியா? கடைசி ஊருக்கு எங்க ஆயாவை என்னால பார்க்க முடியல. சரி, இப்ப செத்து போன உங்க ஆயா பார்க்கணும், அவ்வளவுதானே?
எஸ் பாஸ். சாருக்கு செத்து போனவங்க ஆயா பார்க்கணுமா? ஏற்பாடு பண்ணலாமா? எஸ் பாஸ், கண்டிப்பா ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ போ. நான் துபாயில் வேலை செய்கிறேன். எங்கள் ஆயா செத்துடுச்சு. துபாயிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி விழுப்புரம் வந்து எங்கள் கிராமத்துக்கு போகிறதுக்காக உங்கள் ட்ராவல்ஸில் கார் எடுத்தேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி மாதம் நிற்கிறானே இவன். திருவண்ணநல்லூர் போக வேண்டிய என்ன அரங்கண்டநல்லூர் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. திரும்ப திருவண்ணநல்லூர் போகிறதுக்குள்ளார எங்கள் பாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. லோக்கலில் ரூட்டு தெரியாத இவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எதுக்கு சார் இப்படி உயிரை வாங்குறீங்க? என்ன ஹரி, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஓனமே நடந்திருக்கேனா இல்லை தப்பாக தான் பேசியிருக்கேனா? கோவமாக தான் திட்டிருக்கேனா? என்கிட்டே ஏன் போய் சொல்கிறீங்க? ரூட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு வாரம் லீவு கொடுத்து சம்பளம் கொடுத்து ரூட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு ஆகணும் நானே சொல்லியிருப்பேனே. சார் நல்ல பையன் அதான். சரி இருக்கட்டும்பா, அதுக்காக எல்லாம் தெரியும்னு போய் சொல்லுவீங்களா? இனிமேல் இதுவே நடக்கக்கூடாது. 4 நாள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வேலைக்கு வர சொல்லு. கிளம்புங்க. ஏன் அண்ணுங்களா, உங்களை மறக்க முடியாம தான் ஏன் 3 பாட்டிலாக குடிக்கிறேன். என் மூத்த அண்ணன், என் 2வது அண்ணன், இது நானு. டேய் இவரா இவரா என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சா? பாசம்டா. இது யார் தெரியுமா? என் மூத்த அண்ணன் ஆறுமுகம், மலேசியாவில் டிரைவராக இருக்காரு. இது என் 2வது அண்ணன் அண்ணாமலை, துபாயில் டிரைவராக இருக்காரு. இது நான் கணேசன், விழுப்புரத்தில் டிரைவராக இருக்கேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு குடிக்க மனசு வரலடா. ஏன் தெரியுமா? பாசம்டா பாசம். என் மூத்த அண்ணன், என் 2வது அண்ணன், உங்களெல்லாம் விட்டு என்னால் தனியாக குடிக்காமல் இருக்க முடியலன்னு